ஒருத்தர் சக்கரை நோயாளின்னு ஒருத்தர் ஒரு லைஃப்ல ஆயிட்டாங்கன்னா அவங்களோட லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ், தட் இஸ் ஷார்ட் டேர்ம் காம்ப்ளிகேஷன், லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன். முதல்ல லாங் டேர்ம்ல என்ன நடக்கும்னு சொல்ல. லாங் டேர்ம்னா ஒருத்தருக்கு சக்கரை வியாதி வந்துருச்சுன்னா ஒரு 10-15 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட கண்ணு, கிட்னி, காலு ப்ராப்ளம், ஹார்ட் அண்ட் ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் வர்றதுக்கான ரிஸ்க் இருக்குன்னு சொல்றாங்க. ஷார்ட் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ். அது நான் அப்புறமா திரும்ப பேசுறேன். சோ இந்த கண்ணு, கிட்னி, காலு ப்ராப்ளம் எப்போ ஆரம்பிக்கும்னு சொல்றாங்கன்னா சுகர் வேல்யூ, அந்த சராசரி வேல்யூன்னு சொன்னேன் இல்லையா, 3 மாசத்துக்கு ஒரு முறை பண்றது HbA1c 7க்கு கீழே இல்லாம, சப்போஸ் 8, 9ன்னு ஒரு நோயாளி வச்சிருக்காங்கன்னு பாத்துக்கோங்களேன், ரொம்ப சீக்கிரமா கண்ணு பிரச்சனை, ரெட்டினா பிரச்சனை, ஃபண்டல் இதுல ரத்த குழாய்கள் அடைப்பாகிறது, இல்லாட்டி வெடித்து போற பிரச்சனை எல்லாம் நடக்கும். கிட்னில பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா புரோட்டீன் லீக் ஆக ஆரம்பிச்சிருது. கால்ல பாத்தீங்கன்னா காலோட நரம்புகள் பாதிக்கப்படுது. முதல்ல பேஷண்ட் சொல்லுவாங்க, டாக்டர் ரொம்ப வலிக்குது டாக்டர், எரியுது டாக்டர், மிளகா போட்ட மாதிரி காலெல்லாம் எரியுது டாக்டர்னு சொல்லுவாங்க. அண்ட் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட அந்த சென்சேஷன், அவங்களோட திறன், அந்த இடத்துல காலில் வந்துட்டு அவங்களோட தொடு உணர்தல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம போயிடும். ஒரு சில பேஷண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு கால அடிபட்டாலும் ஒண்ணுமே தெரியல, ஏதாச்சும் எறும்பு கடிச்சா கூட ஒண்ணும் தெரியறது இல்ல. ஏன் நான் ஸ்லம்ஸ்ல எல்லாம் வேலை பண்ணிருக்கேன், எலியே கடிச்சு போனா கூட ஒண்ணுமே தெரியல டாக்டர், கடிச்சு போயிருக்கும், துண்டா இருக்கும், அப்ப கூட ஒண்ணும் தெரியலன்னு சொல்லுவாங்க. சோ அதனாலதான் திரும்ப திரும்ப உங்க டாக்டர் சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க HbA1c செக் பண்ணுங்க, 7க்கு கீழே இருக்கணும்னு சொல்லுங்க. ரெண்டாவது வந்துட்டு இப்போ வர சர்க்கரை மாத்திரைகள்லாம் டாக்டர் திடீர்னு இந்த மாத்திரை இத்தனை வருஷம் தான் கொடுத்துட்டு இருந்தாரு, இப்ப மாத்தி கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. சோ இத்தனை நாள் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் சுகர் வந்துட்டு இந்த 140 சாப்பிட்ட பிற்பாடு 180, HbA1c 7க்கு இருந்தா பரவாயில்ல, அவ்வளவுதான், இதை டெஸ்ட் பண்ணாலே எனக்கு போதும், பேஷண்ட் நல்லா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் நாளடைவுல தான் எங்களுக்கு இந்த 10-15 வருஷம் ஃபாலோ பண்ணும்போது தான் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது, என்னதான் சுகர் கண்ட்ரோல் பண்ணா கூட இந்த பேஷண்ட்க்கு கண்ணு ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம் வரத்தான் போகுது. சோ இப்போ வர மாத்திரைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்க சுகரையும் பாத்துக்கும், கிட்னியும் பாத்துக்கும், சுகரையும் பாத்துக்கும், ஹார்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்றோம். சோ அந்த மாதிரி மாத்திரைகள்லாம் இப்போ மார்க்கெட்ல வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் நியூ டெவலப்மெண்ட். ஒரு கோவிட்க்கு முன்னாடில இருந்து இந்த மாத்திரைகள்லாம் இப்போ இதுக்கு புழக்கத்துக்கு வந்திருக்கு. சோ இந்த மாத்திரைகள்லாம் உங்க டாக்டர் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, உங்களோட சுகர் 140, அந்த சாப்பிட்ட பிற்பாடு 180 அண்ட் HbA1c 7க்குள்ளார இருக்கிறதுக்காகவும், நாளடைவில் உங்களோட கிட்னி பிரச்சனை, சப்போஸ் நார்மலா சாப்பிட்டு இருக்கிற மாத்திரையில உங்களோட கிட்னி பிரச்சனை ஒரு 15 வருஷம், ஒரு 5 வருஷத்துல வச்சுக்கோங்க, வந்துடும் வச்சுக்கோங்க. பட் இப்ப இருக்கிற மாத்திரைகள் எல்லாம் நான் 20 வருஷம் கூட இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் தள்ளி போடுற மாதிரி வந்திருக்கு. ஓகே, இதனாலயோ என்னவோ நாங்க வந்துட்டு நம்ம ரொம்ப ஸ்மார்ட் ஆகி போயிட்டே இருக்கோம். நம்ம வந்துட்டு இந்த மாத்திரைகள்லாம் கொடுத்து இந்த பேஷண்ட்டை கிட்னியும் காப்பாத்திடுறாங்க, கண்ணையும் காப்பாத்திடுறாங்க, ஹார்ட்டையும் காப்பாத்திக்கிறாங்கன்ற ஒரு இதுல என்னவோ நேச்சர் வந்துட்டு ஒரு புது இது கொண்டு வந்திருக்கு, இன்ஃபெக்ஷன்ஸ். சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் ஸ்வீட்டான ஆளுங்க, கிருமிங்களுக்கு இவங்களை கண்டா கொள்ள பிரியம், பாக்டீரியா ஆகட்டும், வைரஸ் ஆகட்டும், ஃபங்கஸ் ஆகட்டும். இப்போ இருக்கிற இதுல பார்த்தோம்னா சுகரும் கண்ட்ரோல் பண்றோம், ஓரளவுக்கு கிட்னியும் ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஹார்ட் ப்ராப்ளம் கூட நீங்க வந்துட்டு 4 மணி நேரத்துக்கு அழைச்சிட்டு வாங்க, நாங்க ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிடுறோம், இல்ல பைபாஸ் பண்ணிடுறோம், இல்ல வேறு பல மாத்திரைகள் கொடுத்து கூட பேஷண்ட்டை காப்பாத்திடுறோம். இதனாலயும் என்னவோ இப்ப நேச்சர் வந்துட்டு ஒரே நாள்ல வந்துட்டு பேஷண்ட்டை இழுத்துட்டு போற மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் கொண்டு வர்றது. சோ சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா பேஷண்ட்டுக்கும் டைம் கொடுக்கறது இல்ல, எங்களுக்கும் டைம் கொடுக்கறது இல்ல. இப்பெல்லாம் நான் வந்துட்டு பேஷண்ட்ஸ்க்கும் அல்லாம பேஷண்ட்ஸ் கூட வரவங்களுக்கு இப்ப வந்துட்டு நான் எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்பவுமே அப்பா காலைங்காத்தால எழுந்துப்பாரு, நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வருவாரு, பால் கொண்டுட்டு வருவாரு, காஃபி குடிப்பாரு, இங்கதான் உட்காந்து பேசிட்டு இருப்பாரு, மாத்திரை சாப்பிடுவாரு, டிஃபன் இத்தனை மணிக்கு சாப்பிடுவாரு. ஆனா இன்னைக்கு எழுந்துக்கவே இல்லை, அல்ல எழுந்துட்டாரு, உட்காந்துக்கிட்டே இருக்காரு, பேசாம இருக்காங்க. திடீர்னு சுகர் கண்ட்ரோலா இருக்கும், திடீர்னு வந்துட்டு அப்பாக்கு சுகர் கண்ட்ரோலே இல்லாம 300-400 அடிக்குதுன்னா வீட்டுல இருக்கிறவங்க we have to be really careful. He is having infection somewhere in the body. எங்கேயோ இன்ஃபெக்ஷன் ப்ரூவ் ஆகுது. மோஸ்ட் காமன்லி எங்க இவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் தாக்குதுன்னா, ஒன்னு லங்ஸ், நுரையீரல்ல, அல்லாட்டி தட் இஸ் நிமோனியா காய்ச்சல்னு சொல்றோம் இல்லையா, ஒன்னு, அல்லது யூரின் போற இடத்துல இன்ஃபெக்ஷன் வந்துடுது. லேடிஸ் ஆகட்டும் ஜென்ட்ஸ் ஆகட்டும் 2 பேருக்குமே சரி சமமா. இது வந்துட்டு லேடிஸ்க்கு வர இன்ஃபெக்ஷன் இல்ல, ஜென்ட்ஸ்க்கு வர இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரியும் சொல்ல முடியல, சரி சமமா தாக்குது இது. சோ சுகர் பேஷண்ட்ஸ் எப்பவுமே நார்மலா இருக்கு, கட்டுக்குள்ள இருக்கு, எனக்கு திடீர்னு இந்த மாதிரி ஆகுதுன்னா இன்ஃபெக்ஷன் எங்கேயோ இருக்கு. இன்னொன்னு சுகர் பேஷண்ட்ஸ் கொஞ்சமா ஜுரம் வந்தாலும் சும்மா வீட்டுல உட்காந்துடாதீங்க, இம்மீடியட்டா அவங்கள வந்துட்டு பக்கத்துல இருக்கிற மருத்துவர்கிட்ட இம்மீடியட்டா போய் காமிங்க. நீங்களா ஆன்டிபயோட்டிக் போடுறது இல்ல டேப்லெட்ஸ் கொடுத்து 2 நாள் வெயிட் பண்ணலாம், ஜுரத்துக்கு ஏன் ஒரே நாள்ல டாக்டர் கிட்ட போகணும்னு நினைக்கிறாங்க. நோ சான்ஸ். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல்.
டோன்ட் ஸ்டார்ட். நீங்களே வந்துட்டு வீட்டுக்குள்ள ஆன்டிபயோட்டிக் இது கொடுத்தோம், இவங்களுக்கு கொடுத்தாங்க, நானும் அது அவங்களுக்கும் அதே கொடுத்தேன். டோன்ட் பி லைக் தட். இல்லாட்டி இவங்களுக்கு வயிற்றுப்போக்கு இருக்கு, அப்ப கூட இமீடியட்டா நீங்க டாக்டர்ஸ் கிட்ட அழைச்சிட்டு போகணும். இப்ப என்ன வைரல் இன்ஃபெக்ஷன்லாம் வந்துட்டு வெறும் நுரையீரல் அல்லாம உங்களோட வயிற்றையும் தாக்க ஆரம்பிச்சு வயிற்றுப்போக்கு மாதிரி சப்மிட் பண்ணுது. நாம நினைச்சிட்டு இருப்போம் இது சாப்பாட்டுனாலதான் ஏதோ வந்துச்சு, நேற்று சாப்பிட்டு இது இந்த மாதிரி நினைப்போம். பட் we call stomach flu னு சொல்லுவோம், அதனால கூட இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஒன்னு உங்க டாக்டர் வந்துட்டு ஜாக்கிரதையா இருக்கிறதுக்காக பல டெஸ்ட்டுகள் பண்ணிட்டே இருப்பாங்க. கிட்னி டெஸ்ட் பாக்குறது, இந்த டெஸ்ட் பாக்குறது, எதுக்காகன்னு இப்ப நான் சொல்லிட்டேன். பட் அதையும் தாண்டி நேச்சர் வந்துட்டு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் கொண்டு வர தொட்டு நீங்க உங்களோட டாக்டர் கிட்ட மறக்காம தடுப்பூசிகள் பத்தி பேசுங்க. இதுக்காக ஃப்ளூ ஷாட் அண்ட் நிமோகாக்கல் ஷாட், நிமோனியா தாக்குறது பிரிவென்ட் பண்றதுக்காக, இதெல்லாம் தடுக்கிறதுக்காக, அல்லாட்டி அதோட வீரியத்தை கம்மி பண்றதுக்காகவே இப்பெல்லாம் தடுப்பூசிகள் வந்துருச்சு. சில டைம்ஸ் அம்மா எல்லாம் சின்ன வயசுல போட்டிருக்கோம், இனிமே வரவே வராது, ஒரு முறை அம்மா வந்துருச்சுன்னா வரவே வராதுன்ட்டு சொல்றோம். அந்த காலம் எல்லாம் மலேறி போச்சுங்க. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். சோ வீட்டுல குழந்தைங்களுக்கு தும்மல் இருமல் வந்துட்டு போகும். ஆனா வீட்டுல பெரியவங்க இருக்காங்க, தாத்தா பாட்டிங்க இருக்காங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் ரொம்ப சீக்கிரமா அவங்களுக்கு தொத்திக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்கும், இவங்களுக்கு பெரியவங்க அந்த வீட்டுல தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா ரொம்ப சீக்கிரம் தொத்திக்கும். ஏன் இதை பத்தி இப்போ பேசிட்டு இருக்கேன்னா, சராசரியா ஒரு இந்தியனோட ஆயுட்காலம் வந்துட்டு நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 28 இருந்து 30. இன்னைக்கு எவ்வளவுன்னு தெரியுமா? 68 இருந்து 70 வரைக்கும் போயிட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி சமயத்துல ஜீரியாட்ரிக், தட் இஸ் முதியோர்கள் வந்துட்டு நிறைய பேர் வீட்டுல இருக்க ஆரம்பிக்கிறாங்க. கூட்டு குடும்பமா இருக்கும்பொழுது, தாத்தா பாட்டிங்க வீட்டுல இருக்கும்பொழுது we have to be really careful. குழந்தைங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது, ஏன் தடுப்பூசி போடுறோம். சின்ன வயசுல தடுப்பூசி போடுறது உங்களுக்கு 10 வருஷம் வரைக்கும் அதோட ப்ரொடெக்ஷன் இருக்க போறது. நாம நினைச்சிட்டு இருக்கோம் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் தடுப்பூசி போடணும், பெரியவங்களுக்கு எதுக்கு மேடம்னு சொல்றோம். இன்னைக்கு வீட்டுல என்னோட வீடு வந்துட்டு நம்ம அட்லீஸ்ட் 2-3 பேராச்சும் டயபெட்டிக் இருக்கிறத பாக்குறோம், சக்கரை நோயாளிகள் இருக்கிறத பாக்குறோம். சோ ரொம்ப ஸ்வீட்டான ஆளுங்க இருக்கும் பொழுது இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு பஞ்சமே இல்லாம அவங்களும் ஆட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்மளோட உற்றார் உறவினர்கள், நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா யார் இருந்தாலுமே அவங்களுக்கும் வேக்சின் ஷாட்ஸ் போடுறங்க. போடலைன்னா இமீடியட்டா உங்க பக்கத்துல இருக்கிற குடும்ப நல டாக்டர் கிட்ட கேட்டுக்கிட்டு போட்டுக்கிறது நல்லது. தாராளமா பண்ணலாங்க. யூ கேன் கிவ் பிளட் டொனேஷன் பண்ணலாம், ரத்த தானம் கண்டிப்பா பண்ணலாம். பட் ஆன் ஒன் கண்டிஷன், உங்களோட சுகர் கண்ட்ரோலா இருக்குன்னா மட்டும் பண்ணுங்க. சோ ஒரு சிலருக்கு வந்துட்டு இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் ரத்தத்துல, ஆனா சுகர் பேஷண்ட் இல்லையா, அவங்களுக்கு மத்த பேஷண்ட்ஸ் மாதிரி ஜுரம், காய்ச்சலோ இல்லாட்டி உடம்பு வலியோ ஒண்ணுமே இருக்காது, இருமல் சளி கூட இல்லாம இருப்பாங்க. பட் அவங்க போயிட்டு ரத்தம் கொடுத்தாங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் அந்த சக்கரை நோயாளின் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவலாம். இல்ல மேடம் என்னோட சுகர் எப்பவுமே கண்ட்ரோலா இருக்கு, நான் சொன்னாப்புல சாப்பிடறதுக்கு முன்னாடி 140, சாப்பிட்ட பிற்பாடு 180, HbA1c 7க்கு கீழே குறைவா இருக்கு, 6.5 தான் இருக்குன்னா தாராளமா கொடுக்கலாம். பட் அகைன் நாங்க என்ன சொல்றது, மத்த பேஷண்ட்ஸ்க்கு சொல்ற மாதிரி தான், டயபெட்டிக் அல்லாத பேஷண்ட்ஸ்க்கும் சொல்ற மாதிரி தான். ரீசெண்டா எனக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் வரல, ஜுர காய்ச்சல் அடிக்கல, யூரின் இன்ஃபெக்ஷன் இல்ல, நிமோனியா காய்ச்சல் இல்ல, ஸ்கின் ப்ராப்ளம்லாம் எதுவும், ஸ்கின் இன்ஃபெக்ஷன்லாம் எதுவும் இல்லாம இருக்குன்னா எஸ் தாராளமா நீங்க ரத்த தானம் கொடுக்கலாம்.